ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் வந்து பாஸ்ட் வீடியோ வந்து மேரேஜ் ப்ரிசர்வேஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோக்கு யூஸ் பண்ண மோல்டு இது. இது வந்து இந்த சைடு 9, இந்த சைடு 12 இன்ச்சஸ். இது வந்து சில பேருக்கு அளக்க தெரியலன்னா இது மாதிரி ஸ்கேல் வச்சு அளந்துக்குங்க. இன்ச்சஸில் அளக்கக்கூடாது, இது மாதிரி சென்டிமீட்டர்ஸில் அளக்கணும். அது மாதிரி அளந்தீங்கன்னா தெரியும். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது வந்து ஒரு 0.5. ஆனால் எனக்கு ரிசீவ் ஆனப்போ அது வந்து நான் வேறு இதில் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிட்டேன் போல இருக்குது. இது என் சைடு மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். நம்ம வந்து இந்த அளவெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, நம்ம ரெசின் ஃபில் பண்ணும்போது நார்மலாக நீங்கள் இந்த அளவு தான் அப்படின்னா உங்களுக்கு பாதி காஸ்ட்டு தான் ஆகும். இப்போ இந்த காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவும் ஆயிடுச்சு. அப்புறம் இதனோட அளவும் அதிகம். நான் ஃபஸ்ட்டு வந்து ரெசின் கால்குலேட்டரில் போட்டு பார்த்தப்போ எனக்கு வந்து ஒரு 300, 350 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து இந்த மோல்டோட ஒர்க்கிங் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ரெசின் யூஸ் பண்ண போகிறது ஒரு 350க்குள்ளே அப்படின்ற மாதிரி காமிச்சது. நான் வந்து ஆனால் மோல்டு அப்போ எனக்கு ரிசீவ் ஆகல. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 1500 ஆகும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஏன்னா நான் வந்து கீச்செயின் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து ஃபஸ்ட்டு இது என்னோடய ப்ராஜெக்ட்டு. பெரிய ப்ராஜெக்ட்டுனா இதுதான். நான் ஃபோட்டோ கீச்செயின் பண்ணுவேன். இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் கீச்செயின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தேவை. இப்போ இந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம்ஸு இல்லை 10 கிராம்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். புரியுதுங்களா? 10 கிராம்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்கு மேலே போகாது. ஆனால் இது அப்படி கிடையாது. இது வந்து எப்படின்னா, நாம் வந்து கோட்டிங் கொடுக்கணும். அதுக்கு மேலே ஃபோட்டோஸ் எல்லாம் அப்ளை பண்ணணும். அப்புறம் அவங்க கொடுக்குற பொருள் எல்லாம் நம்ம வந்து இதில் வைக்கணும். அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுக்கணும். அப்புறமா வந்து திருப்பி மேலே எல்லாமே பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சான்னு பார்த்து அது க்ளீன் பண்ணி அதுக்கு மேலே ஒரு கோட்டிங், கிட்டத்தட்ட 4 கோட்டிங் நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பேஸு 2 பேஸாக இருக்கும், கோட்டிங் 2 கோட்டிங்காக இருக்கும். அது வந்து நான் அந்த கால்குலேட்டரில் நான் பண்ண மிஸ்டேக் தான். எப்படி சொல்கிறதுன்னா, அவங்க இந்த அளவு, இந்த இந்த மெஷர்மெண்ட்டு, இந்த 3 மெஷர்மெண்ட்டை வச்சு தான், அதாவது இந்த மோல்டுன்னு இல்லை, ஸ்கொயர் மோல்டு கணக்கில் தான் வரும். இந்த ஷேப்பெல்லாம் வந்து அதில் கணக்கு வரல. ஸ்கொயர் மோல்டு, ரவுண்டு மோல்டு அப்படி தான் காமிச்சிது. சரி, ஓகே. நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. சரி, ஒரு 1500 முடிஞ்சிடும். ஃபோட்டோஸ் பிரிண்ட் போட்டு எடுத்துகிட்டு வந்து லேமினேட் பண்ணி நம்ம கொடுக்க கொள்ள அப்படின்னா கூட நம்ம ஒர்க்கிங் காஸ்ட்டு வேணால் ஒரு 200 இல்லை 300 அப்படி பே பண்ணிடலாம், கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ப்ராடக்ட் அவங்களும் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் வந்து நான் ஊற்றிட்டேன். ஃபஸ்ட்டு கோட்டிங் ஊற்றுனது நான் 100 கிராம்ஸ் ஊற்றினேன். ஃபஸ்ட் கோட்டிங் ஊற்றுனது ரெசினும் ஹார்ட்னரும் மிக்ஸ்ட் ஆகி 100 கிராம்ஸ் ஊற்றினேன். அடுத்தது என்ன பண்ணேன், ஃபோட்டோஸ் வந்து சீல் பண்ணிவிட்டு சுற்றி வந்து அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வச்சு ஊற்ற முடியல. ஏன்னா வந்து ஃப்ளவர்ஸ் நவுந்து போயிடும் அப்படின்றதுனால ஃப்ளவர்ஸையும் ரெசினில் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு லைனாக கொடுத்து அதை வந்து ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் பால்ஸ் எல்லாம் வச்சது. அப்புறம் அவங்க தாலி செயின் வச்சது. தாலி செயின் வந்து ட்ரையாக தான் இருந்துச்சு. இது வந்து ரெசின் எனக்கு கொஞ்சம் இழுக்க ஆரம்பிச்சிது. எனக்கு அப்போவே கொஞ்சம் பதட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் தான். நான் நிறையா பண்ணியிருக்கேன், போயிருக்கேன்லாம் சொல்ல மாட்டேன். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு. எனக்கு வந்து அந்த இதெல்லாம் ரெசினெல்லாம் இழுக்க ஆரம்பித்தோடனவே எனக்கு வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்றதே நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட ஒரு கோட்டிங் மாதிரி சொல்லிடணும். இவ்வளோ இதுக்குள்ளேருந்து இதுக்குள்ளே ஆகும்னு சொல்லியிருந்தா நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டப்போ அவங்களும் அவங்க அதே தான் சொன்னாங்க. நீங்கள் வந்து ரேட்டு சொல்லாமல் முடிஞ்சதுக்கு பிறகு சொல்கிறேன்னு சொல்லியிருந்துருக்கலாம். இல்லை அது மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களும் வந்து அவங்களுக்கும் தெரியாது இதை பற்றி. அதனால் அவங்கள நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்கள்ட்ட ஒரு ஐடியா கேட்க போனால் அவங்க நம்ம அதான் ஃபஸ்ட்டு பண்ணுற தப்பு என்னென்னா, நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு தெரியாமலே நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். அதுக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு தெரியாமலே நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டு சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு 1500 சொல்லிவிட்டு நம்ம போயிட்டு இப்போ 2500 இல்லை 3000 கேட்டோம்னா, அப்போ அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்? என்ன இவ்வளோ சொன்னாங்க அப்படி தான் யாராக இருந்தாலும் தோணும். கஸ்டமர் அவங்களோட அமௌண்ட்டு நம்ம வந்து செய்கிறதுக்குள்ள கூலியும் கேட்டு வாங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்றத தான் நான் இந்த ப்ராஜெக்டில் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெசின் கால்குலேட்டரை வந்து ஒரு நார்மல் கீ செயினுக்கோ ஒரு இதே ஸ்கொயர் டைப் அப்படியே இருக்குது, எந்த ஷேப்ஸும் இல்லை, அது மாதிரி இருந்திருந்தா கூட நம்ம உள்ளே வைக்கிற பொருளை பொறுத்து அது எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ரெசின் மோல்டு வந்துருச்சதுக்கு பிறகு இதில் பாக்ஸில் வச்சுட்டு ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிட்டேன். கீழே வழிஞ்சி போகாமல் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிட்டு இதை எடை போட்டு பார்த்தேன். எடை போட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து கிட்டத்தட்ட 600 கிட்ட வந்துச்சு. 600 கிட்ட வந்துருச்சு. எனக்கு வந்து அதுக்கப்புறம் இன்னும் யோசனை, ஐயோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, சரி பார்ப்போம் கடவுள் சித்தம் அப்படின்ற மாதிரி நான் மனசில் நினச்சிக்கிட்டு கோட்டிங் கொடுத்துட்டேன். ஃபோட்டோலாம் சீல் பண்ணிவிட்டேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஊற்ற எனக்கு வந்து 600 தாண்டிடுச்சு. 600 தாண்டின உடனேவே எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. ஓகே, நம்ம வந்து ரெசினுக்கு மட்டுமே வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ 750 கிராம்ஸ் கிட்ட நம்ம செலவு பண்ண போகிறோம் போல இருக்குது. இல்லை 1 கிலோ கூட 1 கேஜி கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் தான்
எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா, எனக்கு நம்ம ஸ்டார்ட்டிங்லேயே வந்து சொல்லிட்டோமேன்ற ஒரு பதட்டம் எனக்குள்ளே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசினேன். ஆனா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். நான் வந்து இது மாதிரி இவ்வளோ பண்ணியிருக்கேன். இதில வந்து நாங்க முன்னாடியே ரேட்டு சொன்னது, இவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு சொன்னதெல்லாம் வந்து கொஞ்சம் என்னோட மிஸ்டேக் தான். நான் வந்து அடுத்தடுத்த இந்த ஆர்டர் எனக்கு ஒரு பாடமா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு மெட்டீரியல் காஸ்ட்டும், என்னோட ஒர்க்கிங் காஸ்ட்டும் அவங்க குடுத்தாங்க. அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. நான் அத வந்து பெர்ஃபெக்ட்டா ஃபினிஷ் பண்ணி அவங்கள்ட்ட குடுத்துட்டேன். ஓகே. இது வந்து நீங்க இன்கேஸ் இது மாதிரி மோல்டுல பண்ண போறீங்க. ஒரு ஃபோட்டோஸே வச்சு பண்ண போறேன். இல்ல ஒரு பொருள் வச்சு இத ப்ரிசர்வ் பண்ண போறேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க எடை போடுறதுல நம்ம அளந்து பார்க்குற மிஷின்ல இத ப்ராப்பரா வச்சுட்டு, தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா ஃபில் பண்ணி, எவ்வளோ அளவு இருக்குன்றத செக் பண்ணிக்கிட்டு, அத எழுதி வச்சுக்கங்க. ஓகேவா? 2:1 இருந்ததுன்னா, 2 பங்கு ரெசினு, 1 பங்கு ஹார்ட்னர். இன்கேஸ் வந்து 3:1 இருந்ததுன்னா, 3 பங்கு ரெசினு, 1 பங்கு ஹார்ட்னர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். அதேபோல கஸ்டமருக்கு ஒரு பொருள்ல வந்து நம்ம குடுக்குறதுக்கு முன்னாடியே, ஓரளவுக்கு வந்து இத பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிரைஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி, ஒரு தோராயமான கணக்கு சொல்லுங்க. ஒரு 2000லேருந்து 3000க்குள்ள ஆகும். இந்த அமௌண்ட்டுக்குலாம் மேக்ஸிமம் வந்து 2000லேருந்து 3000க்குள்ள ஆகும். இல்ல ஒரு 3500க்குள்ள ஆகும். அப்படின்றத நீங்க அவங்க போடுற மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் பொறுத்து நம்ம வந்து பிரைஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இது என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர்ன்றதுனால, இதுல நான் வந்து பண்ண பெரிய மிஸ்டேக் பிரைஸ் ஃபிக்ஸிங். ஓகேவா? அதுதான் நான் பண்ண மிஸ்டேக்கு. நான் ஒவ்வொரு ஆர்டருக்கும் எவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன், அதில எவ்வளோ ரெசின் வந்து இது பண்ணேன் அப்படின்றத பத்தி நான் அடுத்தடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது கீச்செயின் வந்து ஆல்ஃபபெட்ஸ் வந்து நான் ரெடி பண்ற வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். பாஸ்ட்டு வந்து நான் ஷேக் கார்டு போட்டிருப்பேன். கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. சரி இப்ப தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால, நான் அத இது பண்ணிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போடுறேன். இத நான் வந்து அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்காம தான் இத ரெடி பண்ணிட்டேன். சரி கடைசியா பர்மிஷன் கேட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் நான் இத வீடியோஸ்லாம் எதுவும் எடுக்கல. அதனால தான் அன்மோல்ட் பண்ணிட்டு அத வந்து ஷோ உங்ககிட்ட டிஸ்ப்ளே பண்ணது மட்டும் பண்ணேன். ஓகேவா? இது வந்து நான் 275க்கு வாங்கினேன். இந்த மோல்டு. இது வந்து ஒரு 5 டைம்ஸ் இல்ல ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 டைம்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஒரு மோல்டோட லைஃப்ன்றது வந்து நம்ம கன்டினியூவா யூஸ் பண்ணோம்னா ஒரு 10 தடவ தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. அதனால முடிஞ்ச மட்டும் நீங்க வந்து ஒரு மோல்டு இப்ப 250க்கு வாங்குறீங்கன்னா, அத 10ஆல வந்து டிவைட் பண்ணி அந்த பிரைஸையும் நீங்க ஆட் பண்ணிக்கிறது உங்க பிசினஸ்க்கு ரொம்ப நல்லது. ஓகேவா? அடுத்தது நான் வந்து இந்த இந்த மாடல் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குனேன். இத பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கு. இது எப்படி ஸ்டாண்ட் பண்றது அப்படின்றது ஸ்டாண்டுக்குன்னு சொல்லி சரி வாங்கிட்டேன். சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சித்ராவுல வாங்கினேன். ₹28 இது. இது கொஞ்சம் பெருசா இருக்கு. ₹32க்கு வருது. ஆன்லைன்ல பார்த்தேன் தான். அப்புறம் இந்த ஸ்டாண்டுன்ன உடனே தான் ஞாபகம் வருது. நான் அதில வந்து அந்த கோல்டு கலர் ஸ்டாண்ட் ஒண்ணு வா அந்த டிஸ்ப்ளேவிலே வச்சிருப்பேன். அது வந்து நான் ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணப்போ 450யோ என்னவோ காமிச்சது. என்னடா இது ரூ. 450 இருக்கே! சரி நேரா போய் பார்த்துருவோம்ன்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்கள்ட்ட வந்து கோல்டு ஸ்டாண்ட் இல்ல சித்ரா கிட்ட. சித்ரா கடையில. சரின்ட்டு ஜெயாபுரம் போய் பார்த்தா ஸ்டாண்ட் இருக்குது. ஆனா ₹330 போட்டிருந்துச்சு. ஆனா எனக்கு வந்து ஆப்ஷனே இல்லாம நான் அத வாங்கிட்டேன். வேற வழியே இல்ல. என்ன அவங்களுக்கு வந்து அது ஹேங்கிங் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அது அவ்வளோ வெயிட்டு. நீங்க இத பார்த்தாலே தெரியும். இது வந்து இந்த திக்னஸ் பிளஸ் இந்த மோல்டோட சைஸ். இத வந்து நீங்க ஹேங்கிங் பண்ணீங்கன்னா, லைஃப் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால முடிஞ்ச மட்டும் ஸ்டாண்ட் பண்ணி தான் வைக்கணும். வேற வழியே இல்ல. அதனால ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஸ்டாண்டுக்காக அத வாங்க வேண்டிய சிச்சுவேஷனா இருந்தனால எனக்கு 330க்கு வாங்குனேன். திருப்பி வந்து என்னடா இது இவ்வளோ ரேட்டு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வேற ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் இதில பார்த்தா 290க்கு போட்டிருக்கு. ஒரு நிமிஷம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஒரு நிமிஷம் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அது மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றது? முடிஞ்ச மட்டும் செக் பண்ணி பாருங்க. லோக்கல்லயும், ஆன்லைன்ல. சில டைம்ல லோக்கல்ல விட ஆன்லைன்ல சில பொருள் வந்து கம்மியா தான் இருக்கு. ஓகேவா? இது வந்து ஸ்க்ரூ ஐ ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. இது வந்து கீ செயின் ரிங் ஆல்ஃபபெட்ஸ்ல வந்து ஹோல்ஸ் இல்லன்னா இத யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம சார்ம்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இத யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து கோல்டு, சில்வர் இருக்கு. 2 கலர் இருந்தது. இந்த டைம் நான் போனப்போ ஷாப்ப வந்து அதர் சைடு வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால என்னால நெறைய பொருள் வாங்க முடியல. இது வந்து நான் இது ஜெயாபுரத்தில வாங்குனேன். ரெயின் ரெயின் ட்ராப் கிறிஸ்டல் இது. இது ரெசின்க்கு யூஸ் பண்ணுறது தான். அதேபோல் இது வந்து நம்ம கிளாக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அந்த கிளாஸு அதுவும் வாங்கினேன். சரி ஓகே நல்லா இருக்குதா பார்ப்போம். ஒரு கிளாக் செஞ்சு பார்ப்போம். இல்லை ஃபோட்டோ ஃப்ரேமே செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து 1 மீட்ரு ₹120 ஒரே 1 மீட்டர் தான் அந்த செயினு. சரி அவங்க ஹேங்கிங் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 1/2 மீட்டர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு 1 மீட்ரு இதில் வாங்கினேன். இந்த கோல்டுலேயும் வந்து 1 மீட்ரு எவ்வளோ போட்டிருக்கு ₹160 போட்டிருக்கு. இதுவும் வாங்கினேன். அப்புறம் இந்த லைட்டு அது மல்டி கலரில் இருந்தது. கோல்டு கலரு, பிங்க் கலரு, மல்டி கலர் 3 கலர் இருந்தது. இது வந்து ₹36 போட்டிருக்கு.
அப்புறம் இதில் பேட்ரி வந்து நார்மலாக நம்ம பேட்ரி அந்த சைஸ் தெரியல இவ்வளோ நீட் இருக்கும்ல பேட்ரி, அந்த பேட்ரி வச்சுருக்கிற இதுவும் இருக்குது. இதை விட எனக்கு என்னவோ அது சேஃப்டின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த பேட்ரி வந்து நம்ம அப்பப்போ வீணாக போயிடுச்சுன்னா மாற்றிக்கலாம். ஆனால் இந்த பேட்ரி வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது ஒரு மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும்ல அந்த பேட்ரி. போச்சு உடனே வந்துருச்சு. ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும்ல இந்த பேட்ரி வந்து நமக்கு அதிகமாக கிடைக்காது. அந்த பேட்ரி வந்து நமக்கு லோக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். அதனால் அந்த இது வாங்கலாம், வாங்கிட்டு ஏதாவது ஒன்று செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு. இது சரி ஓகே ஒரு ஃபோட்டோவுக்கு செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். அப்புறம் கில்டரு வந்து நான் அதான் கடை வந்து ஷிப் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் என்னால் நிறையா வாங்க முடியல. சரி அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு ஒரு பபிள் பஸ்டர். இது நல்லா ஒர்க் ஆகுது. சர்ஃபேஸ் ஆன் ரெசின் சர்ஃபேஸ், ஸ்ப்ரே ஆன் ரெசின் சர்ஃபேஸ் இமிடியேட்லி ஆஃப்டர் காஸ்டிங், கீப் அவே ஃப்ரம் சில்ட்ரன். அவ்வளோதான் என்னோடய ப்ராஜெக்ட்டு. நான் வந்து அதை முடித்து அவங்கள்ட்ட நல்லபடியாக கொடுத்துட்டேன். எனக்கு வந்து அவங்க 3000 ருபீஸ் தந்தாங்க. அதாவது எப்படின்னா ஒர்க்கிங் மெட்டீரியல் காஸ்ட்டு எனக்கு வந்து 2500 கிட்ட ஆயிடுச்சு. 500 என்னோடய ஒர்க்கிங் காஸ்ட்டு. மொத்தமாக அவங்க 3000 ருபீஸ் எனக்கு வந்து கொடுத்தாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து என்ன மேக் பண்ணுறேனோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய பிஸ்னஸில் நான் என்ன கற்றுக்கிறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பீட் பிஸ்னஸ் பற்றி நான் ப்ராப்பராக டீட்டெயிலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். இப்போ ரெசின் பிஸ்னஸ்க்கு நான் வந்து இது ஏற்கனவே நான் பண்ணிக்கிட்டு இருந்தது தான். ஆனால் இதை நான் வீடியோவாக அப்லோட் பண்ணல. காரணம் என்னென்னா வீடுனா வீடு மட்டும் போட்டுக்கிட்டே வருவோம் அப்படின்ற மாதிரி தான் போட்டேன். நடுவில் ஏதாவது கீச்சன்ஸ் மாடல் போட்டிருப்பேன். ஆனால் வந்து ப்ராப்பராக போட்டது வீடு தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் ரெசின் வந்து ப்ராஜெக்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். சரி அதில் எனக்கு வர ஆர்டர்ஸ் தான். இதுக்குன்னு மெனக்கிட்டு நான் எதுவும் பண்ண மாட்டேன். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு நான் வந்து டைலரிங்கில் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் என்னென்னா, அனாவசியமாக தேவையில்லாமல் நம்ம எதையும் செய்யக்கூடாது அப்படின்றது தான். நமக்கு என்ன வருதோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றது தான். இப்போ எனக்கு ஒரு ஆர்டர் வருதுன்னா அதில் நான் என்ன பண்ணுறேனோ அதை நான் வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுவேன். அப்புறம் இதே மாதிரி ரெசின்லேயும் எனக்கு வர ஆர்டர்ஸை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதில் நான் என்ன கற்றுக்கிட்டனோ, நான் என்னோடய அனுபவமாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற ஃபுல் டீட்டெயிலாக இருந்தாலும் சரி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். அதை நீங்களும் கற்றுக்குங்க, முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மினிமம் பட்ஜெட்டில் வந்து பீட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். ரெசின் பிஸ்னஸ்லாம் வந்து அப்படியே 100, 200, 300 அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்டும். ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.